Hi dudes. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க Adobe Illustrator ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், இப்போ Adobe Illustrator தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த சாஃப்ட்வேருடைய பேசிக் இன்ட்ரோ பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த சாஃப்ட்வேர் நம்ம லேர்ன் பண்ணோம்னா என்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறேன். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா Adobe Illustratorல பண்ணக்கூடிய ஜாப்ஸ் தான். நம்மளுடைய பிராண்ட் லோகோவாக இருக்கட்டும், இல்லை ஒரு கார்ட்டூன் டிராயிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு கிராஃப் ஷீட்டாக இருக்கட்டும், ஸோ இது மாதிரி நிறைய ஒர்க் வந்து Adobe Illustratorல நம்மளால் பண்ண முடியும். ஸோ Adobe Illustrator அண்ட் Photoshop பண்ண டிஃப்ரெண்ட் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு வெக்டார் பேஸ்டு சாஃப்ட்வேர். Adobe Photoshopன்றது ஒரு இமேஜ் பேஸ்டு சாஃப்ட்வேர். ஸோ ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஒரு இமேஜ் பேஸ்டு சாஃப்ட்வேர்னால் ஒரு இமேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஃபுல்லாக ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிக்சலேட் ஆகும். அப்போது ஒரு லோ குவாலிட்டி இமேஜோ இல்லை ஒரு மொபைலில் எடுக்கிற ஃபோட்டோஸோ நம்ம ஒரு பெரிய மீடியாவுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பாசிபிலிட்டி இல்லை, அதனுடைய குவாலிட்டி ட்ராப் ஆகும். பட் Adobe Illustratorன்றது ஒரு வெக்டார் பேஸ்டு சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் ஒரு வெக்டார் என்ன ஒரு வெக்டார் க்ரியேட் பண்ணாலும் சரி, ஐ மீன் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் சரி, நீங்கள் அதை எவ்வளோ ஜூம் பண்ணாலும் அந்த பிக்சலைட் வந்து இருக்காது. ஸோ இதுதான் வெக்டார் அண்ட் ரேஸ்டைஸ்க்கான டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஆட் பண்ணுறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெக்டார் ஒர்க்கும் அதிகமாக இருக்குது, இமேஜ் ஒர்க்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் Illustratorல க்ரியேட் பண்ணிட்டு அந்த எலமெண்ட்ஸை டேரெக்டாகவே ஃபோட்டோஷாப்பில் ப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஆடை வந்து பியூட்டிஃபுல்லாக பில்ட் பண்ண முடியும். Adobe Illustrator கிராஃபிக் டிசைனிங்கில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணணும், இல்லை உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு வெக்டார் எலமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா நீங்களே வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக Adobe Illustrator யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, அதில் சில டூல்ஸ் யூஸ் பண்ணி சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் இன்றைக்கி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ராயிங் பண்ணலாம். இந்த Adobe Illustrator ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து என்ன செட்டிங்ஸ் பண்ண போகிறீங்க, பிரிண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களா, வெப்புக்கு யூஸ் பண்ண போகிறீங்களான்றதை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து சைஸ் என்ன சைஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ டிஃபால்ட் சைஸஸ் இருக்கும் அண்ட் கஸ்டம் சைஸஸ் வேணால் கொடுத்துக்கலாம். யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸில் வேணுமா, பிக்ஸில் வேணுமா, இன்ச்சஸில் வேணுமான்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பிரிண்ட் மீடியாவுக்கு வந்து நம்ம இன்ச்சஸ் ஆர் சென்டிமீட்டரில் யூஸ் பண்ணுவோம். வெப் மீடியா அப்படின்னா பிக்சல்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணுவோம். தென் வந்து ரேட் மார்ஜின் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் உங்களை ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கொடுத்துக்கலாம். இப்போ நான் டிஃபால்ட்டாக ஒரு A4 ஷீட்டை ஒர்க் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிற டூல்ஸ், தென் ரைட் சைடில் இருக்கிற பேலட்ஸ். உங்களுக்கு இந்த பேலட்ஸ் டூல்ஸ்லாம் வந்து ஒரு ஆர்டராக இல்லை, வேறு இடத்த பொசிஷனாக இருக்குது அப்படின்னா ஸோ சிம்பிள் என்ன பண்ணுங்கள், விண்டோ போயிட்டு ஒர்க் ஸ்பேஸில் ரீசெட் எசென்ஷியல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக எப்படி ஒரு விண்டோ இருக்கணுமோ அந்த மாதிரி நமக்கு அலைன் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சும்மா ஒரு சர்க்கிள் போடுறேன். ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஷிஃப்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் சர்க்கிளாக இருக்கும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஓவலாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து மூவ் டூல் தெரியும் நமக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா டைரக்ட் செலெக்ஷன் டூல்ன்றது அந்த சர்க்கிளில் எவ்வளோ நோட் இருக்குது, விச் மீன் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 4 பாயிண்ட்ஸையும் வந்து இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுதான் டைரக்ட் செலெக்ஷன் டூல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது வந்து கலர் சொல்லுவோம். இது வந்து ஸ்ட்ரோக் கலர், இது வந்து ஃபில் கலர். இதனுடைய ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபில் ஸ்ட்ரோக் வந்து சேஞ்ச் ஆகும். தென் பார்த்தீங்கன்னா ஸ்வாட்சஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டான கலர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பேண்டோன்ஸ் கலர்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் லைப்ரரி போயிட்டு நிறைய பேண்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கலர்ஸில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கிட்ஸ் ஸ்டஃப் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த கிட்ஸ்க்கான கலர்ஸ் என்னென்னலாம் இந்த அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்றத வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு கலர் வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் ஸ்ட்ரோக்கில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபில்லில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில்லில் வந்து உள்ள கலர் ஃபில் ஆகும். ஸோ இதுதான் ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்குக்கான டிஃப்ரெண்ட். ஓகே, தென் ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஷேப்ஸ் நிறைய இருக்குது. இந்த ஒரு ஷேப்புக்கும் வந்து க்ரியேட் பண்ணும்போது இப்போ டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டார் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதனுடைய ஃபேஸிங் எவ்வளோ இருக்குது, 5 தான் இருக்கா. ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் க்ரியேட் பண்ண முடியும். ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸில் வேணும், ஸோ எவ்வளோ வேல்யூஸில் வேணுன்றது வந்து நீங்கள் ரேடியஸ் எல்லாமே இங்கே வந்து செட் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஷேப்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஒன் மோர் திங், இந்த டாக்குமெண்ட் வந்து எப்படி நம்ம ஜூம் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணலாம் அண்ட் பேன் பண்ணலான்னு சொல்லிடுறேன். ஸோ கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் வந்து ஜூம் இன் பண்ணலாம். கண்ட்ரோல் ஆல்ட் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட்டை பர்டிகுலர் ஜூம் பண்ணுமோ கண்ட்ரோல் ஸ்பேஸ் பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா
அந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு ஜூம் ஆகும். தென் ஸ்பேஸ் பார் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஆர்ட் போர்டை வந்து பேன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரொம்ப பேசிக்கான ஷார்ட்கட்ஸ். ஸோ அதை தவிர ஒரு டூலுக்கும் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட்ஸ் வேணும்னா அந்தந்த டூலுடைய ரைட் சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்காக நான் ஒரு இமேஜ் காமிச்சேன் இல்லையா, அதேமாதிரி ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுமாதிரி ஒரு லீஃப் ட்ரா பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பென் டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். பென் டூல் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு ஷேப்பை வந்து நம்மளே வந்து ட்ரா பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்லும் ஸ்ட்ரோக்கும் வந்து பேரலாக வந்து நமக்கு கூட வந்துட்டுருக்கு. ஸோ ஃபில் கலர் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போய்ட்டு நன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபில் கலர் வந்து போயிடும். ஒன்லி ஸ்ட்ரோக் கலர் மட்டும்தான் இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா ஸ்ட்ரோக் கலரில் வந்து நமக்கு லைன்ஸ் க்ரியேட் ஆகும். அண்ட் ஸ்ட்ரோக் கலர் பென் டூல் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த லைன் வந்து கர்வ் ஆகும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமும் உங்களால் வந்து அதை எடிட் பண்ண முடியும். அது எப்படின்னா இப்போது நீங்கள் அந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல் சொன்னாலே அதை யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அந்த ஒரு நோடையும் வந்து மூவ் பண்ண முடியும். தென் நீங்கள் எவ்வளோ கர்வ் கொடுத்தீங்களோ அந்த கர்வை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஒரு நோட் தான் வந்து நம்மளுடைய ட்ராயிங் வந்து கனெக்ட் பண்ணுறது கரெக்டாக. இப்போ எக்ஸ்ட்ரா நோட் வேணும் அப்படின்னாலும் இந்த பென் டூல் கீழே ஆட் ஆங்கர் பாயிண்ட் அண்ட் டெலீட் கன்வெர்ட் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நோடு வந்து ஆட் பண்ணிக்க முடியும். தென் மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டெலீட் ஆங்கர் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். இப்போது ஸ்ட்ரைட் லைனில் க்ரியேட் பண்ணதை கர்வாக மாற்றணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் கன்வெர்ட் கொடுத்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்சிவ் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்து அதே மாதிரி ட்ராயிங் இங்கே க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் ஒரு ஓவல் ஷேப் போட்டுக்கிறேன். ஏற்கனவே பார்த்தா டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆர் கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட் அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த கர்வ் ரிமூவ் ஆகிட்டு டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆகிடும். பட் நான் இப்போ மேனுவலாக பண்ணும்போது இது ஒரு வேல்யூவில் பண்ணுறேன், இது ஒரு வேல்யூவில் பண்ணுறேன். எக்ஸாக்டாக அந்த ஷேப் வந்து எனக்கு மிஸ் ஆகுது கரெக்டாக. ஸோ என்ன பண்ணலான்னா ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் டூல் இருக்கும், ஸ்கேல் டூல் கொடுத்து ஸ்கேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ஸ்கேல் ஆகும். ஃபைன். இப்போது அகெயின் பென் டூல் யூஸ் பண்ணுறீங்க. பென் டூல் யூஸ் பண்ணி இந்த எட்ஜில் இருந்து இங்கே வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறீங்க. தென் அகெயின் பென் டூல் எடுத்துங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம இங்கே ட்ரா பண்ணுறோம். ஓகே, இப்போது கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரூலர் இருக்கும். அந்த ரூலர் மேலேருந்து ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கைடு க்ரியேட் ஆகும். இந்த கைடு எதுக்குன்னா இது பிரிண்டபிள் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஸோ இந்த இடத்த நமக்கு வந்து ஒரு நோடு க்ரியேட் பண்ணோம் கரெக்டாக. இங்கே ஒரு நோடு இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு நோடு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஒரே அலைனில் வந்து கொண்டு போகலாம். ஸோ இப்போ இந்த லீஃபில் ஒரு சின்ன ஒரு லைன் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து அகெயின் வந்து நம்ம க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணால் போதும், நம்ம வந்து அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணியாச்சு. ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் டி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ரிப்பீட் ஆகும். இங்கே ஆப்ஜெக்ட் மெனு பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அகெயின் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து கண்ட்ரோல் டி, விச் மீன் டூப்ளிகேட் அகெயின். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வர ஏரியா மட்டும்தான் தேவை கரெக்டாக. ஸோ செலக்ட் ஆல் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆல் வரும். இப்போ டூல் போயிட்டு லைவ் பெயிண்ட் எடுத்துங்க. லைவ் பெயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிட்டு உள்ளே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ அகெயின் கைடு வேணும்னா ரைட் கிளிக் பண்ணி லாக் கைடு இருக்குது பார்த்தீங்களா, லாக் கைடு எடுத்துகிட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கைடு வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து ஒரு லீஃப் மாதிரி ட்ரா பண்ணி அதில் கலர் கொடுத்துட்டீங்க. பட் அந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் வெளியில் போயிருக்கு இல்லையா, அதை நம்ம ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த லைவ் பெயிண்ட் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா அது கீழே வந்து லைவ் பெயிண்ட் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்குன்னா அது அகெயின் நம்ம கலர் கொடுத்த அப்புறம் கூட அதை செலக்ட் பண்ணி நம்ம அந்த டூல் யூஸ் பண்ணி வேறு கலர்ஸ் வந்து மாற்ற முடியும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி காப்பி, கண்ட்ரோல் வி பேஸ்ட். தனியாக நம்ம செலக்ட் பண்ண ஏரியா மட்டும், ஐ மீன் கலர் கொடுத்த ஏரியா மட்டும் எடுத்துட்டோம். இப்போ இதனுடைய ஃபில் கலர் என்ன இருக்குது, ஸோ நம்ம அப்ளை பண்ண க்ரீன் கலர் இருக்குது. ஸ்ட்ரோக் கலர் எதுவுமே கிடையாது. இப்போது ஸ்ட்ரோக் கலர்
எஸ் யுவர் விஷ். இப்போ நம்ம பார்த்தது ரொம்ப பேசிக்கான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் அண்டு எப்படி டூலை யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான். அப்கமிங் வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான கான்செப்ட்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேசிக் ஷேப்ஸ் அண்டு பென் டூலை யூஸ் பண்ணி ஒரு பெட்டரான வெக்டார் ட்ராயிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரௌச்சர் எப்படி பண்ணலாம், பிராண்டட் லோகோஸ் எப்படி பண்ணலாம், ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் லேர்ன் பண்ண சொல்லுங்கள், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் எந்தெந்த வீடியோஸ் போடலான்றதையும் சஜஷன் கொடுங்க. Thank you.